வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தியும் அதிர்ச்சியான செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிகாலையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகம். மதுரை மகளிர் விடுதியில் தீ விபத்து, 2 பெண்கள் பலியான சோகம். பரபரப்பில் மதுரை மக்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மதுரையில் காட்ராபாளையம் அருகே உள்ள பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்து போயிருக்காங்க. மேலும் சிலர் மூச்சு திணறல், உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க. அதிகாலையில் 4:30 மணியளவில் பிரிட்ஜு வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. மதுரை மாவட்டம் காட்ராபாளையம் அருகே பெண்கள் தங்கும் விடுதி ஒன்று உள்ளது. இந்த பெண்கள் விடுதியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் இன்று அதிகாலையில் இந்த விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு அனைவருமே ஆழ்ந்து தூங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விடுதியில் உள்ள பழைய பிரிட்ஜிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. கரும்புகை வெளியேறி சில நிமிடங்களே அறை முழுவதும் தீப்பிடித்து எரிந்துள்ளது. கரும்புகையுடன் தீப்பிடித்து எரிந்ததால் ஆழ்ந்து தூங்கினவர்கள் திடுக்கிடும் எழுந்திருந்தாங்க. ஒரு சிலர் பேர் தப்பி வெளியே வந்து இது குறித்து தீயணைப்பு வீரர்களில் தகவல் கொடுத்துருக்காங்க. எனினும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே சிக்கி கொண்டாங்க. இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் 2 வாகனங்களை விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் தீ விபத்தில் சிக்கியவர்கள் மீட்டு உடனடியாக ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் 2 பெண்கள் பார்த்தீங்கன்னா திடீரென உயிரிழந்து போயிருக்காங்க. பரிமளா, சௌந்தர்யா, சரண்யா ஆகிய 2 பெண்களும் உயிரிழந்து போயிருக்காங்க. மேலும் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டும் உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அந்த பகுதி முழுக்கவும் கரும்புகை சூழ்ந்துள்ளது. போலீசார் அந்த பகுதி எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வராங்க. தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை முழுக்க இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்று போலீசார் பார்த்தீங்கன்னா பல்வேறு கோணங்களில் விசாரித்துட்டு வராங்க. இந்த தீ விபத்தில் ஏற்பட்ட பெண்களுடைய நிலைமை என்ன நடக்க போகுது என்று அங்குள்ள பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தீ விபத்தில் சிக்கியதுக்காகவும் அவங்கள மீட்டாங்களா இல்லையா என்ற தகவலும் இன்னும் தெரியாததால் போலீஸார் ரொம்பவே முழிச்சு போயிருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீய அணைத்து பணியில் மீட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.